Hi guys, welcome to my channel Cloth Fashion SF. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒரு குர்த்தியுடைய காலர் வந்து நம்ம எப்படி ஸ்டிச்சிங் பண்ணனும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா குர்த்தில வந்து ফুল காலர் வரப்போகுது. சோ ফুল காலர் வந்துட்டு இங்க கீழ வந்து V மாதிரி ஓபன் வரப்போகுது. அது வந்து ஒரு 4 இன்ச்ல வெச்சு தைக்க போறோம். காலர் வந்து தெச்சி அதல அட்டாச் பண்ண போறோம். சோ இதுல வந்து நான் உங்களுக்கு குர்த்தி ஃபுல்லாவே தெச்சி காட்ட போறது கிடையாது. காலர் மட்டும் தான் நான் காட்ட போறேன். ஒரு சில பேருக்கு வந்து காலர் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். புதுசா கத்துக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த காலர்ன்றது குர்த்திக்கு மட்டும் கிடையாது. நம்ம ப்ளவுஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து நீங்க பாத்துட்டீங்கன்னா க்ளோஸ் நெக் ப்ளவுஸ் வந்து போடும்போது காலர் வெச்சி போடுவாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா காலர் வந்து ஆஃப் காலர் வெச்சிட்டு இங்க இருந்து ரவுண்ட் நெக்கோ இல்ல வி நெக்கோ எல்லாம் வெச்சி தைப்பாங்க ப்ளவுஸ்ல. சோ இந்த காலர் வந்து நீங்க ப்ளவுஸ்க்கு கூட வந்து தைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு வந்து நான் கிளியரா வந்து சொல்லியிருக்கேன். நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நடுவுல நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியாம போய்டும். சோ அதனால ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் பேட்டர்ன் கட்டிங் இல்ல சுடிதார் பேட்டர்ன் கட்டிங் வந்து தேவைப்படுதுன்னா நீங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அதுல வந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க. சோ வாட்ஸ்அப் நம்பர் என்ன ஏதுன்றது நீங்க அதுல வாட்ஸ்அப்ல வந்து கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ வந்து தெரிஞ்சிக்கலாம். பேட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 28ல இருந்து 50 சைஸ் வரைக்கும் எல்லா பேட்டர்ன்ஸுமே கிடைக்கும். ப்ளவுஸ் சுடிதார்ஸ் எல்லாமே உங்களுக்கு வேணும்னா அவங்க வந்து அந்த கான்டாக்ட் நம்பர் அனுப்புவாங்க. நீங்க அதுல டீடைலா வந்து கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அவங்க வந்து எல்லாமே உங்களுக்கு கிளியரா ஷேர் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன கைஸ், நான் எப்பவுமே சொல்றதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டன் மறக்காம பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்போ இன்னைக்கு வந்து இந்த குர்த்தில எப்படி நம்ம காலர் வச்சு தைக்க போறோம்ன்றத பார்த்துடலாம். வாங்க வீடியோக்கு போயிடலாம். இதுதான் நம்ம காலர் தைக்க போறது குர்த்திக்கு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் காலர்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சில பேர் வந்து பைண்ட் பட்டின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இது வந்து கீழே அடித்தட்டுக்கு வரப்போகிற பீஸு. இதுதான் வந்து மேலே வரப்போகிறது மெயின். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கீழே வந்து மடிச்சு தைச்சிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்படி வச்சு இதை இப்படி லெவல் பண்ணிக்கிறேன். ஏன்னா தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி திருப்பிட்டு தைக்க ஆரம்பிச்சிடறேன். இடத்தையல் போடுறேன். தையல் போட்டாச்சு. இப்போ இது மடிச்சு தைச்ச பிறகு இது எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். வெட்டி எடுத்துட்டேன். இப்போ இது வந்து கீழே வரப்போகிற பீஸ்ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ இதில் இப்படி வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இங்கேருந்து டாக் அடித்து இப்படி எடுத்துகிட்டு போய் தையல் போட்டுடலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன்ட்டு. தைக்கும் போது கேன்வாஸை ஒட்டின மாதிரி இப்படி தைக்கக்கூடாது. கேன்வாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் தள்ளிட்டு தைக்கணும். அப்போ தான் நம்ம திருப்பும் போது கரெக்டாக இருக்கும். தையல் போட்டுட்டேன். இப்போ லெவலாக வெட்டிக்கிறேன்.
சேஃப்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல இது ஷேப் இருக்கு இல்லையா, பெண்டு, இங்கெல்லாம் வந்து அர்க்காத் போட்டுக்கிறேன். திருப்பும்போது கரெக்டாக வரும், அதுக்காக தான் அர்க்காத்து. இப்போ இந்த இடத்துல இந்த பைட் பட்டி இருக்கிறத விட ஒரு 1/2 இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டுறேன். வெட்டிட்டேன். இப்போ இப்படி திருப்பிடுறேன். இப்போ இங்கே லெவல் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் இந்த துணியை வந்து கொஞ்சம் உள்ளே இப்படி இழுத்த மாதிரியே வச்சு இப்படி லெவல் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த உள் துணி வந்து வெளியில் தெரியாது. அப்படி தெரியாமல் இருந்தால் தான் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் இழுத்த மாதிரியே இப்படி லெவல் பண்ணிக்கிறேன். லெவல் பண்ணியாச்சு. இப்போது இந்த துணியை மறுபடியும் கொஞ்சம் முந்தி பிந்தி இருக்கிறத அதையும் லெவல் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து இப்படி டபுளாக மடித்து இங்கே சென்டரில் ஒரு அர்க்காத் போட்டுக்கிறேன். ஏன்னா இதுதான் நம்ம வந்து குர்த்தியில் வச்சு தைக்கும்போது சென்டர் அர்க்காத் கரெக்டாக வர்றதுக்கு அடையாளம். இப்போது இது காலர் ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து குர்த்தி எடுத்துக்கலாம். இந்த குர்த்தியில் தான் வந்து அந்த காலர் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இதில் சென்டர் அர்க்காத் பண்ணிக்கிறேன். இப்போது இதை எடுத்து இப்படி லெவலாக வச்சு, இது வந்து உள் சைடு, இது வந்து வெளி சைடு. இப்போ உள் சைடு வர மாதிரி இந்த வாட்டத்தில் இப்படி வைக்கிறேன். பைண்ட் இந்த காலர் எடுத்து இப்படி வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி தான் தைக்க போகிற வச்சு. ஃபஸ்ட்டு கரெக்டாக இங்கே இருக்குதான்னு பார்த்துக்கிறேன். கரெக்டாக இருக்குது. இங்கே வச்சுட்டு ஒரு டாக்கை அடித்து தைக்க ஆரம்பிச்சிடுறேன். கரெக்டாக இந்த சென்டர் இருக்கிறதுக்கு சென்டர் இருக்கிறது வந்து உட்காந்துச்சு. இப்போ அதே லெவலில் தைச்சிட்டு வரேன். இங்கே ஒரு டாக்கை அடித்து எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலர் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இது வந்து உள்பக்கம் வந்து அட்டாச் பண்ணிட்டேன். இதை வந்து இப்படியே திருப்பிடுறேன். இது அப்படியே வெளிப்பக்கம் வரப்போகிறது இது. ஸோ இதை இப்படியே உள்ள தள்ளி லெவல் பண்ணிக்கிறேன் கரெக்டாக.
பண்ணிவிட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இங்கே சென்டர்லேருந்து வச்சு தைக்க போகிறேன். சென்டர்லேருந்து வச்சு தைச்சா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், அதுக்காக தான். இதை இப்படி வச்சுட்டு இங்கே ஓரமாக தையல் போட்டு வரேன் கரெக்டாக இந்த காலர் மேலேயே. இதுக்கு பேர் வந்து மோட்டா ஊசின்னுவாங்க, பிக் நீடில் இது. இதை வச்சு கொஞ்சம் இப்படி துணி எக்ஸ்ட்ரா வரதை இப்படி லெவல் பண்ணிக்கிறேன், உள்ளே தள்ளிட்டு தைக்கிறேன் கரெக்டாக. ஒரு சைடு வந்து தைச்சிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு சைடு வந்து தைச்சாயிடுச்சு. இப்போ வந்து இந்த சைடும் ஸ்டிச்சிங் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே வந்து தையல் போடலை நான் இந்த ஓரமாக, இல்லைனா அப்படியே தைச்சிட்டு ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பேன் ஒரே தையலில். இதுக்கு மேலே தையல் தேவையில்லைன்றதுனால தான் மறுபடியும் நான் இங்கேருந்து போடுறேன். காலர் ஃபுல்லாக தைச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா காலர் வந்து தைச்சிட்டேன். இதை வந்து நான் உங்களுக்கு அயன் பண்ணி காமிச்சிடுறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. காலர் வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட்டு, இது ஃப்ரண்ட்டு அண்ட் இது அப்படியே பின்னாடி சைடு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இது இப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க போடும்போது வந்து க்ளோஸ் நெக் மாதிரியே இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த கேப் இருக்கும், இவ்வளோ தான். இந்த காலர் வந்து போடும்போது இதுக்கு வந்து சைனீஸ் காலர்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஒரு சில பேர் வந்து பைண்டர்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்கனால கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.